அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த கதையை கர்ப்பிணிகள், குழந்தைகள் கேட்க வேண்டாம். கதை முதல் அத்தியாயம். பெயர் இதயம் தேவை. அத்தியாயம் 1. ஒருபுறம் வானம் கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு மழை எந்த நிமிடமும் பெய்யலாம் என்று மின்னல் வெட்டி கண் சிமிட்டிக் கொண்டிருந்தது. அந்த வேளையில் ஒரு இளம்பெண் ஜனனி ஆபீஸை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாப்பிற்கு அருகில் நெருங்கிக் கொண்டிருந்தான். மலை தூரர்கள் குண்டூசியாய் இறங்கிக் கொண்டிருந்தன. அவள் நடந்த வேகத்தில் யாரோ ஒரு உருவம் பின்னாடி வருவது போல பிரமை ஏற்படவே தன் நடையை வேகப்படுத்தினாள். அப்போது அந்த உருவம் திரும்பி வேகமாக நெருங்கி வந்து அவள் மேல் மோதி கீழே விழுந்தது. தன் கையிலும் ஆடையிலும் இரத்தம் பிசுபிசுப்பாக அறிந்து நின்றாள் ஜனனி. அந்த உருவத்தின் பார்க்கையில் அதன் வயிறு கிழிந்து குடல் தொங்கிக் கொண்டிருந்தது. ஜனனி அதை கை வைத்து பார்க்கையில் உயிர் கொஞ்சம் இருந்தது. உடனே அருகில் யாராவது இருக்கிறார்கள் என்று பார்க்க, தூரத்தில் ஒரு கார் வருவதை பார்த்து கையை அசைக்க கார் நிற்காமல் வேகமாக சென்று விட்டது. மழை அந்த சமயத்தில் அதன் வேகத்தை காட்டத் தொடங்கியது. அப்போதுதான் ஜனனி நினைத்தால், மனிதாபிமானமற்ற சகோதரத்தில் வாழ்கிறோம் என்று. அவள் விட்ட கண்ணீர் மழை நீரில் கரைந்தது. அந்த உடல் துடிப்பு இருக்கும்போதே ஒரு கையையும் பிடித்தாள். ஆனால் அந்த உருவம் தன்னிடம் இருந்த ஒரு பையையும் ஒரு டைரியையும் கையில் கொடுத்துவிட்டு தன் இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டது. முதல் அத்தியாயம் முடிந்தது. வணக்கம்.